இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இதிலே 2ஆம் வசனத்திலே கடந்த அதிகாரத்திலே சொன்ன தொடர்ச்சியை அவர் சொல்லுகிறார். நீதிமானின் கிரியைகளுக்கு வருகிறது போலத்தான் துன்மார்க்கரின் கிரியைகளுக்கு வருகிறது என்று சொன்ன சாலமோன் இந்த அதிகாரத்திலும் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும், நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கு அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சந்திக்கும், எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் சேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இதற்கு நீங்களாயிருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி 3 வசனங்களில் உனக்கு என்னதான் பலன் மிஞ்சுது அப்படின்னு சொல்லுகிறார். ஆகாரத்தை நல்லா புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடித்து, புதிதாக பிழியப்பட்ட திராட்சை ரசம் அதனை நீ குடித்து உன் வஸ்திரங்களை நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா, உன் தலைக்கு நல்லா எண்ணெய் குறையாமல் வைத்து, தேவன் உனக்கு நீ தந்திருக்கிற உன் மனைவியோட இந்த மாயையான நாட்களில் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிலையில்லாத இந்த ஜீவனை அனுபவி. நீ ஜீவனுக்குரிய வாழ்விலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்தில் நீ புசித்து நீ குடித்து மகிழ்ந்துரு என்று சொன்னார். இங்கே கொஞ்சம் சேர்த்து சொல்கிறார். நீ கொஞ்சம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி, நல்லா வெள்ளையாக ட்ரெஸ் பண்ணி, உன் தலைக்கு நல்ல எண்ணெயை பூசி, உனக்கு நியமித்திருக்கிற அந்த நாளில் நீ நேசிக்கிற மனைவியோடு கூட நீ சந்தோஷமாக இரு. இதுதான் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற ரிசல்ட் என்று சொல்லுகிறார். இதில் அவர் ஒரு சில காரியங்களிலே சரியாக உண்மையை சொல்ல முடியாத நிலைமையை பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் எப்படி நம்ம மரித்து போவோம்? அதாவது நீதிமானாக இருந்தாலும் சரி, 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சன்மார்க்கன் துன்மார்க்கன், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவன் பலியிடாதவன், எப்படிலாம் சொல்லிட்டு வர்றார். ஆணையிடுகிறவன் ஆணையிட பயப்படுகிறவன், எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் நடக்குது. அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு நாளில் மறிச்சிருவோன்னே. ஆனால் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று சொல்லி மரணத்திற்கு பின்பாக உள்ள காரியத்தை சாலமோனால் தெளிவாக எடுத்து கூற முடியவில்லை. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பெயர் முதலாக மறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அது உலகத்தில் நடக்குது. ஆனால் அவர்கள் சிநேகம் பகை பொறாமை எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது என்று இனி எனக்கு பலனில்லைன்னெலாம் சொல்கிறாங்களே. இதை சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாகவும் இந்த சிநேகங்கள் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் மனித சரீரத்தை விட்டு நீங்குவதில்லை என்பதை ஐசுவரியவான் லாசரு என்கிற சம்பவத்திலே ஆண்டவர் வெளிப்படையாக பேசுகிறதை பார்க்கிறோம். ஐசுவரியவான் மரித்து சென்ற பின்பும் அவனுக்கு லாசருவை அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆபிரகாமை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. தனக்குள்ளாக ஒரு தாகம் இருக்கிறதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக லாசருவினுடைய விரலின் நுனியில் தண்ணீரை தொட்டுக்கொண்டு தன்னுடைய நாவை குளிர பண்ண வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் என்னுடைய 5 சகோதரர்கள், அந்த இரத்த பாசம் அங்கேயும் போகலை, 5 சகோதரர்கள் பூமியில் இருக்கிறாங்க. இந்த லாசருவை அனுப்பி
நான் இந்த இடத்துக்கு வந்துவிடாமல் இருக்கிறதற்கு அவனை அனுப்பி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுகிற ஒரு சுவிசேஷ பாரமும் கூட மரித்த பின்பாக ஐஸ்வர்யவானுக்கு இருக்கிறது. உணர்ச்சிகள் எல்லாம் இருக்குது, ஆனால் கிரியைகள் மாத்திரம் செய்ய முடிவதில்லை என்கிறதைத்தான் இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். உனக்கும் எனக்கும் நடுவாக இறங்கி முடியாதபடி ஒரு பெரிய பிளப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் வெளிப்படையாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் மரணம் என்கிற ஒரு காரியம் நடப்பது மாத்திரமே ரெண்டு பேருக்கும் ஒன்றாக நடக்கிறதே ஒழிய கிரியைகளினால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டில் நிறைய வித்தியாசங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஏசாயா 57 அதிகாரம் 21 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் கிரியைகளுக்கு ஒரே பலனி அங்கே சாலமோன் சொல்லுகிறார, உள்ளத்தின் அமைதியை தருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை தந்து ஆண்டவர் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு காரியத்தை இங்கே இந்த அதிகாரத்தில் சாலமோன் வெளிப்படுத்தவில்லை. இன்றைக்கு பாவத்தில் இருப்பவர்களுக்கு இல்லாத அநேக ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், அற்புத விடுதலைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 1 அதிகாரம் 3 சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, நீதிமான்களை குறித்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 121:5-8 வரையிலும் கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எத்தனையோ விசேஷித்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சங்கீதம் 91 அதிகாரம் 1 14 வரையிலும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்க ஆண்டவர் செய்கிற நன்மைகள் சொல்லப்படுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று தொடங்குகிறது. அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த உலகத்தில் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிட்டே வர்றாரு. நான் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளோ மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்! நீதிமானுக்கும் பாவிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை சங்கீதக்காரன் சாலமோனுடைய அப்பாவே நிறைய இடங்களில் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 128:1-6 வரை அதே போல தான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவா, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 7 அதிகாரம் 7 11 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் போதிக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவனொருவன் சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கையில் அதை மாத்திரம் பார்த்து வாழ்கிறவன் சாலமோனை போல தான் சொல்ல முடியும். அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி பார்த்து
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆசீர்வாதங்களை ஆவியானவர் காட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை நாம் வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலையும் தீர்ப்பு ஒரே போல இருக்க போவதில்லை. நியாய தீர்ப்பு நாட்களில் அழகா இயேசு வாழும் பொழுதே சொன்னது போல, இந்த பூமியில் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஒரு கூட்டத்தாரே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காகவும் நீதிமான்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போய் அனுபவிங்கன்னு சொல்லி ஆண்டவர் பிரிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தாரை அவருடைய கிரியைகளை பார்த்து, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கலை. இப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட, சாத்தானுக்கும் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு போகும்படியாக 2 பிரிவுகளாக பிரிக்கிறதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு. வேதம் முழுவதிலும் நெடுகவே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். மரணம் ஒன்று மாத்திரம்தான் எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் கிரியைகளினுடைய வித்தியாசங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் மரணத்துக்கு பின்பாகவும் நம்மோடு கூட வருகிறது. இந்த காரியங்களை புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் வாழணும். மரித்த பின்பு ஒரு கிரியையும் செய்ய முடியாது, அது உண்மைத்தான். அங்கே போய் இளைப்பாரி கொண்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் அங்கே உட்கார்ந்துருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கென்று எதையாயிலும் செய்யும்படியாய் பிரயாசப்பட்டோன்னு சொன்னால் அந்த கிரியைகளுக்கு பலன், நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன், கிரியைகளுக்கு தக்க அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறாரே, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், காவலை மறந்து காத்திருப்போம்.